வாத்தியாரனே தரிக்கான் கேட்க நான் கேட்டேன்னா ஓடியே வருவீங்க பேசுகிறேன் என்னைக்கிடா பேசுறது தொண்டை விட்டிருக்கா அண்ணனுக்கு ஆல்ரவுண்டுக்கார தம்பி என் புருஷனை பார்த்தீங்களா கொண்டதவே இல்லை சும்மா மைக் டெஸ்டிங் ஹலோ 1 2 தம்பி ரெண்டு பேரும் என் வீட்டுக்கார பார்த்தீங்களா பார்க்கலையா ஆள் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்கிறேன் பாருங்க சொல்லுங்க கருப்பா ஆமா சரி ஆளு கருப்பா இருப்பா இப்படி ஷாக்காகிறிய கருப்பா இருப்பாப்ல நல்லா கம்பீரமா முறுக்கு மீச ஆமா நம்ம ஊருக்கு ஆளுன்னு நினச்சிக்கோங்க சிவகங்கைக்கு தகுந்த ஆள் சிவகங்கைன்னுட்டுனப்பா இந்த ஊருன்னு சொல்லி ஏன் என்னை கோர்த்து விடுறேன் சரியா நம்ம ஊருக்கு தகுந்த ஆள் இந்த பாதையில் வந்தாரா பார்த்தீங்களா என்னப்பா ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க ரெண்டு பேரும் பார்க்கலாம் இதெல்லாம் என்னப்பா போயிருப்பாப்ல இதை விட்டா பாதையும் இல்லையா வந்தா தானே பார்க்க முடியும் வந்தாத்தே ஒருவேளை ஒளிஞ்சிட்டே போயிருப்பாப்லையோ தெரியல என்னன்னு இங்கே ஒரு கடையும் இல்லை இப்போ அந்த கடை ஒரு ஆயாதான் கடை வச்சிருக்கு அதையும் சில்லற கேட்க முடியாது அந்த ஆயா காது கேட்காது ஆமாம் நெசமாதே ஏக்கா காது கேட்காதுல்ல அந்த ஆயாவுக்கு நாடகம் பார்க்குறாங்களா பார்க்கலையா ஆனால் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரியாக்ஷன் ஒன்றும் இல்லையே அந்த அக்கா அந்த ஆயா ஒரு ஆள் தான் கடை வச்சிருக்கு பெட்டி கடை அந்த ஆயாவுக்கும் காது கேட்காது அதனால அந்த கடைக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்டா தம்பி கேட்குற நான் பாடு சும்மா சுற்றி தெரிஞ்சேன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ரெட்டச்சடையை போட்டுக்கிட்டு எங்கள் அப்பாதேன் சும்மா கிடக்க மாட்டாப்புல நல்லா கேள்வி கேட்குறடா தெரியாதுன்னு சொல்லி இப்போ இல்லையப்பா முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ரெட்டச்சடையை போட்டு நான் பாடு சுற்றி தெரிஞ்சேன் ரெட்டச்சடை வெள்ளச்சட்டையை வேணா சீருடைய மாற்றி விடு நீ பாட்டுக்கு பாட்டுக்கு வெள்ளச்சட்டையில் தெரியுது ரெட்டச்சடை போட்டு சுற்றி தெரிஞ்சேன் எங்கள் அப்பா பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சுருக்குது அது எப்படி வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டில் வச்சுருக்குது அடி வயிற்றுல நெருப்பை கட்டிகிட்டு இருக்க மாதிரி சோறு இருக்காச்சுனா நெருப்பு ஐயோ ஆயாவோட சேர்ந்துட்டியா நீ சில்லறை இருக்கிறதுக்கு 3 ரூபாயான்னு கத்திரி காது போய் அது மாதிரி இப்போ உனக்கிட்ட நெருப்புன்ற நீ பருப்புங்கிற பருப்பை கட்டிக்கிட்டே அவனால அலைவானா லாஜிக் வேணாம்மா நெருப்பை கட்டிக்கிட்டு அலையில மாதிரி இருக்குன்னு சொல்லி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா இல்லை பக்கத்து வீட்டுக்கார கிளவி சாக போச்சான் அதை கூப்பிட்டு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான் போய் தெரியல கல்யாணத்துக்கு டைமில் வர்றது அந்த பொம்பளை தான் அதே வேற துக்கரத்தில் விட்டுன்றா சரி விடுங்க போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டா ஐயா நீங்கள் பேசாமல் இருங்க மாப்பிள்ளைய பார்த்துட்டா ஆளு முரட்டாளா இருக்கவும் ஆமாம் இந்த மிருதங்கார மாதிரி மிருதங்க சக்கரவர்த்தி இருக்கார்ல அவர் மாதிரி இருப்பார்னு வைங்க ஆளை பத்தனே அரண்டு போயிட்டேன் நான் எப்பா என்னப்பா அவர் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காரு ஆளு உங்களை மாதிரி முரட்டாளுன்னு உங்களை மாதிரி வயசானவர் சொன்னா நீங்க பாவம் இளவட்டம் மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க நான் என்ன சொன்னேன் அப்பா அவர் பார்க்கறதுக்கு முரட்டாளா இருக்காரு நான் வேற கொஞ்சம் சேட்டை உடிச்ச வயவுல என்ன தேவை பண்ணிவிட்டானே அடி கொன்றுவாங்க அதனால ஒரு வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப நானும் காலைல கும்பிட்டு விழுந்தேன் கேட்டாங்களா தாய் தகப்பனுக்கு தெரியுமா தான் பெத்த உள்ள தருதலன்னு அது மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு இந்த மூதேவியை வீட்டில் வச்சோம்னா ஊரில் இருக்க கிரகத்தை புறா இழுத்துட்டு வந்துடும் சொல்லி வேகமாக பிடிச்சி
இந்த மிருதங்கார் ஜெராக்ஸை பிடிச்சி என் தலையில் கட்டி வச்சிட்டார். அவரை தூக்கி தலை கட்டிட்டாங்களா? அவர் ஜெராக்ஸ். அவர் சிராக்ஸ். அவர் இல்லை, அவர் ஜெராக்ஸ். அவரை மாதிரி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. அவங்க சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சது. அத்தா மாப்பிள்ளை அப்படி அருமையான மாப்பிள்ளை. சிகரெட்டு குடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், எந்த கெட்ட பொம்பளை பிள்ளைல பார்த்தா குனிஞ்சுதே பேசுவாப்புல. குனிஞ்சுக்கிட்டே என்னத்தா அப்படின்னு கேட்பாங்களாம். நிமிந்து பார்த்து என்னத்தான்னு கேட்டால் தப்பான பிள்ளை வளர்த்துருக்கோம்னு சொல்லிடுவாங்களாம். அப்படி இதில் இன்னொன்று சொன்னாங்க வாரு, அந்த பையன் உங்கள் மகளை ஒரு நாளுக்குள்ள விறகடுப்பில் சோறாக்க விட மாட்டாருன்னு சொன்னாங்க. சோறாக்க விட மாட்டாரு, கேஸ் அடுப்பு வாங்கி தந்துடுவாரு, உங்கள் புள்ள ஒரு நாள் கூட அடுப்பு ஊத வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். அங்கேதான் நிற்கிறாரு. உலகத்தில் இப்போ ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்து உலகமே சிலிண்டர் சோறாக்குது. அக்கா மட்டும் இன்னும் அம்மாக்கில் விறகு வரைக்கும் தண்டா சோறாக்குறேன். ஏன்னா இவன் வந்து குடும்பத் தலைவன், இவன் பேர் ரேஷன் கார்டில் கூட கிடையாது. நீங்கள் போய் உட்காந்து ஊதி ஊதி பாருங்க, சிலிண்டர் வாங்கலாம் அப்போ லூஸு. ஆமாம் ஆறு சொல்லுங்கடா அண்ணதுக்கே மிரடி உட்காந்துருக்காங்க ரெண்டு முடிச்சு கட்டி வச்சிட்டாங்கடா. அதே நல்லவர் வல்லவர் நாணயமானவர் தங்கமானவர்னு சொன்னாங்களே என் புருஷன். நல்லவருன்னு சொல்லிட்டாங்களே, நமக்கு நல்ல புருஷனை கட்டி வச்சுட்டாங்க போல அப்படின்னு நினச்சி நகை நட்டெல்லாம் போட்டு கட்டி கொடுத்தாங்க. அப்போ தேமா வந்து கல்யாணம் பண்ண அந்த நைட்டு சூனா மாமே இந்த மாதிரி இந்த மாதிரி கடை வாங்கித்தே கல்யாணம் பண்ணு, நீ போட்டு வர நகையை கலட்டி அடவு வச்சுதே அந்த கடனை கொடுக்கணும், மாமா மெல்ல அதை திருப்பி கொடுத்துறப்பான்னு சொன்னார். மெல்ல ஏய் அந்த திருப்பி இல்லை, கடையில் அடகு வச்சு அப்புறம் திருப்புறது சரியா அப்படின்னு சொன்னார். நம்பி கலட்டி கொடுத்தேன். எல்லா பொம்பளை பிள்ளையும் கொடுக்குறதானேன்னு தம்பி கொடுத்து 14 வருஷம் ஆச்சுடா. இதுவரை அந்த நகையை திருப்பி பார்த்தலடா. இன்னைக்கு அதை கேட்டேன். அந்த மனுஷன் இந்த திருப்பிட்டு வரேன்னு போன வந்து என் கோபத்தில் 2 அடி அடிச்சு விட்டேன். டென்ஷன் அதிகமாக போய் காதை ஒரு கடி கடிச்சு தொலைஞ்சிட்டேன். ரத்தத்தோட ஓடியாந்தாப்புல இந்த பக்கத்து எங்கே போனாருன்னு தெரியல. வந்தா நீங்கள் 3 பேரும் சேர்ந்து உங்கள் சம்சாரம் உங்களை காலான்னு தேடி தேடி அலைஞ்சு எப்படி ஆயிடுச்சு, வாடி போன செடி மாதிரி ஆயிடுச்சு. ஆமா வேமா வீட்டுக்கு போங்க சொல்லி அனுப்புங்க. சரியா வரவா? புரியுதா?